லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். வணக்கம் அசீஸ். திருப்பதி லட்டுல அந்த விலங்குகளின் கொழுப்பு கலந்தது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திச்சு. அது பல்வேறு விவாதங்களையும் உண்டாக்கிச்சு. பவன் கல்யாண் அவர்கள் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்தித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறார். நடிகர் கார்த்தி அவர்கள் தன்னுடைய பட ப்ரமோஷனுக்காக ஒரு ஆங்கர் கேட்குறாங்க, இந்த லட்டு குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னு கேட்குறாங்க. நடிகர் கார்த்தி அவர்கள் பதில் சொல்லலை. லட்டு ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அது குறித்து நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாரு. உடனே பவன் கல்யாண் சொல்கிறாரு, லட்டு நீங்கள் கிண்டல் செய்யக்கூடிய விஷயம் அல்ல, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், சனாதன தர்மத்தினுடைய இதை நீங்கள் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கண்டித்து ஒரு பதிவு போடுறாரு. உடனடியாக கார்த்தி அதற்கு மன்னிப்பு கேட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அதாவது லட்டை பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்பு குரல்கள்லாம் அது சம்மந்தமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த லட்டு விஷயத்துல ஏன் இவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக அந்த பவன் கல்யாண் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஸோ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு உணவுப் பொருள் அதான் அங்கே முக்கியம். இது என்ன முக்கியம்? இங்க உணவுப் பொருள் தான் முக்கியம். அந்த உணவுப் பொருள் எங்கிருந்து வருகிறது என்பது வேற விஷயம். இப்போ திருப்பதி லட்டை விட்டுருங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் போங்க, அல்லது திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு போங்க. உங்களுக்கு புளியோதரையாவது கட்டாயம் கிடைக்கும். நீங்க வைணவ கோயில் எங்கு சென்றாலும் வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும். சைவ கோயில்ல, சிவன் கோவில்கள்ல இது நிச்சயம் இல்லை. ஏன்னா அவரே பிச்சாண்டி, கதைப்படி அவரே பிச்சை எடுக்கிறவர், அவர் எங்க சாப்பாடு போடுவார்? ஆனா நம்பிக்கையின்படி பெருமாள் கோவில் அல்லது விஷ்ணு உடைய அவதாரமாக கருதப்படும் கோயில் காக்கும் கடவுள் என்றதுனால வயிற்றுக்கு சோறிடுவது வைணவ கோயில்கள்ல ஒரு வழக்கமா இருக்கு. அப்படியான ஒன்றில் ஒண்ணுதான் லட்டு. அப்ப அது எப்படி இருக்கணும்? கலப்படம் இல்லாத, நஞ்சு கலக்காத உணவாக இருக்கணும். இதை யார் கண்டுபிடிச்சு சொல்றவங்க? FSSAIன்னு ஒரு நிறுவனத்தை சட்டப்பூர்வமா இந்தியா நிறுவியிருக்கு. ஆனா நமக்கு தெரிந்தவரை திருப்பதியின் வரலாற்றில் அந்த லட்டு எப்படி தயாரிக்கப்படுகிறது, அது தரத்தோடு இருக்கிறதா என்பதை இன்று வரை பரிசோதித்த மாதிரியோ, அல்லது அது தரத்தோடு தான் இருக்கிறது என்று தர நிர்ணய முத்திரை, ISI முத்திரைன்னு சொல்லுவாங்க பாருங்க மற்ற பொருட்களுக்கு, அது மாதிரி FSSAI முத்திரை குத்தப்பட்டதாக இதுவரை நாம் கேள்வியுற்றது இல்லை. அப்போ இது நாள் வரை இல்லாத ஒரு விஷயம் இப்பொழுது ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்பதுதான் இதுல முக்கியமான கேள்வி. நம்பர் 1. இரண்டாவதாக, எப்பொழுது இதை எடுக்கிறீங்க? நீங்க தயாரிப்பு இடத்துல இருந்து எடுத்தீங்களா, ரிஜெக்டட் இடத்துல இருந்து எடுத்தீங்களா, கம்ப்ளைண்ட் வந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களான்னு எந்த தகவலும் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட பல கேள்விகளை நாம் எழுப்புவது போல் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமியும் எழுப்பி இருக்கிறார். அவர் வழக்கு போடுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் இவற்றை எழுப்பும் பொழுது அவரை நோக்கி எங்களிடம் விளையாடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய தைரியம் இல்லாத ஒரு நபர்தான் திரைப்பட நடிகர் பவன் கல்யாண். ஆனால் அவர் யாரை மிரட்டுகிறார்? எல்லோரையும் மிரட்டுகிறார், சுப்பிரமணியம் சுவாமியை தவிர. இதுதான் அவருடைய பக்தி, அவருடைய தைரியம், அவருடைய நேர்மை. இல்ல, அவர் இந்துக்களுக்காக பேச யாருமே இல்ல, சனாதனத்தை இல்லையா? இப்ப கார்த்தியும் இந்து தான், சுப்பிரமணியம் சாமியும் இந்து தான். நடிகர் கார்த்தி எந்த கருத்தையும் சொல்லலைன்றதுனாலேயே கிண்டல் பண்ணாதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பவன் கல்யாண் யாருங்க? உங்களை போன்ற, என்னை போன்ற இந்தியாவின் ஒரு குடிமகன். உங்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கும், எனக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கும், இன்னொருவருக்கு மதத்தில் நம்பிக்கை இருக்காது. இதுதான் இந்தியாவினுடைய அமைப்பு. இவர் யார் எல்லோரையும் எங்கிருந்து வர்றாரு? இப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், ஆந்திராவில் நல்லா கவனிங்க, ஆந்திராவில் பாரதிய ஜனதா கட்சிக்கான ஒரு குரலாக பவன் கல்யாண் இருக்கிறார். ஏன்னா நாயுடுவும் மோடியின் காலில் விழுந்திருக்கிறார், பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு. ஜெகன் ரெட்டியும் அதே தான் செய்கிறார். இந்த 2 பேருமே சரண்டர் ஆனதுனால இவர்களை எதிர்த்த ஒரு அரசியலை செய்வதற்கு RSSக்கு, பாஜகவிற்கு அங்கு களமில்லை. ஏன்னா எல்லாருமே சரண்டர்.
ஆனா அவங்களே ஆட்சிக்கு வர்றாங்க. மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிற மாதிரியான ஒரு சூழல். அதற்கு காரணம் சாதி. ரெட்டி வெர்சஸ் நாயுடு. பவன் கல்யாண் இன்னொரு சாதியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் காப்பூன். அவ்வளவுதான் ஆந்திரா. இந்த மூவருமே சாதிய அமைப்புகளோடு பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் உறவுமாக இருக்கும் பொழுது தனித்துவமாக அவங்களுக்கு வளர முடியல. அப்ப பவன் கல்யாணை தங்களின் கருவியாக ஆர்எஸ்எஸ் பயன்படுத்துகிறது. இது ஒன்றும் புதுசு இல்ல. சிலருக்கு லட்டு மேட்டர் லட்டு மேட்டர் லட்டா நாட் அட் ஆல். பிள்ளையார் பால் குடிச்ச கதையிலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சமூக ஊடகங்கள் இல்லாத பொழுது, எக்ஸ் தளம் இல்லாத பொழுது, யூடியூப் இல்லாத பொழுது, காணொளிகள் இல்லாத பொழுதே பிள்ளையார் பால் குடித்தார் என்கிற செய்தி இந்தியா முழுவதும் பரப்பக்கூடிய சக்தியை ஆர்எஸ்எஸ் வைத்துக் கொண்டிருந்தது. நல்லா பாருங்க, லட்டு சரியா இருந்ததா இல்லையான்றது இங்க பேச்சு இல்ல. எங்களை பத்தி எவனாவது பேசுனீங்கன்னா மூஞ்ச உடைச்சிருவன்றதுதான். மாட்டுக்கறியோட மட்டும் நாங்க வருவோம்னு நினைக்காதீங்க. லட்டை வச்சுக்கிட்டும் அடிப்போம். வாயை மூடிக்கிட்டு இருங்க. லட்டுனா வாயை தெரிஞ்சீங்கன்னா வாய் மேலே குத்துவோம். இதுதான் அரசியல், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதன் பின்னணி அரசியல் தான் இங்க முக்கியம். பவன் கல்யாண் ஒரு ஏஜென்ட். பவன் கல்யாணுக்கு என்ன எந்த ஒரு அரசியலும் கிடையாது. ஒரு திரைப்பட நடிகர் சனாதன தர்மம்னா என்ன? அப்போ தான் யாருக்கு அடிமை? அவரோடு இந்த கார்த்தியோ மற்றவர்களோ சரண்டர் ஆனதுதான் கேவலம். இல்ல, பிரகாஷ்ராஜ் போன்றவர்கள் வந்து எதிர்த்து பேசுறாங்க. ஆனா இப்ப கார்த்தி மிரட்டப்படுறாரு. கார்த்திக் ஆதரவாக தமிழ் நடிகர்கள் யாருமே ஒரு குரல் கொடுக்கலையே. நீ மனுஷன் தானே, சினிமால 1000 பேர் அடிக்கிறல்ல, அதனால பல கோடி சம்பாதிக்கிறல்ல. ஏன் முட்டா பசங்க மாதிரி சினிமாவில் அப்புறம் 1000 பேர் அடிக்கிறீங்க, ஹீரோன்னு பேர் வாங்குறீங்க? ஒரு கருத்திற்கு அடுத்த கருத்தை சொல்லும் தைரியமும் திறனும் இல்லாத ஒருவர் என்ன ஹீரோ? எதற்காக வாய் திறக்கிறீங்க? சனாதன தர்மம் என்று எதை சொல்லுகிறீர்கள்? பவன் கல்யாண் வாங்க பேசிக்கலாம் சொல்லக்கூடிய அறிவு படிச்சவனுக்கு இல்லையா? மேடை மேடையாக அவங்க அப்பா ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறாரு. அதுல கொஞ்சம் கூட அவர் ஒரு நிமிஷம் கூட அந்த காணொலியை பார்த்திருக்க மாட்டாரா? பணம் பணம் பணம், விளம்பரம். இது தவிர வேறு ஒரு கோரிக்கையும் சினிமா நடிகர்களுக்கு இல்லை. புரிஞ்சுக்கோங்க. அவர்களை வைத்த அரசியலுக்கு இதுதான் உதாரணம். இந்த லட்சணத்துல இன்னொரு நடிகர் தமிழக வெற்றி கழகங்கிறார். அவர் என்ன காது வாய் கண் அனைத்தும் ஐம்பொறிகள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அனைத்தும் மூடிக்கொண்டாரா? தமிழக வெற்றி கழகம்னு சொல்றீங்க. நீங்க ஒரு திரைப்பட நடிகர், உங்கள் மொழி பேசும் ஒரு சங்கத்தில் உள்ள ஒருவர், சங்கத்துக்கு வேற தலைவர் செயலாளர்னு பதவியில் இருக்கிறவர், அவரை வேறு ஒரு மொழி பேசுகிற நடிகர் மிரட்டுறாருன்னா இது என்னங்க? சனாதன தர்மத்திற்கு நீங்கள் சொந்தக்காரரா? நீங்க சொல்றதுதான் சனாதனமா? கார்த்திக் இல்லையா அந்த சனாதனம்? எனக்கு இல்லையா அந்த சனாதனம்? கேட்கக்கூடிய தைரியமும் திறனும் ஏன் இல்லாமல் போய்விட்டது? கருவாடு வித்தாலும் காசு நாராதுன்னு சொல்லி காலில் விழுந்தாலும் சினிமா ஓடணும், பணம் வேணும்ன்ற எண்ணம் தானே. அப்புறம் எப்படிங்க? அப்புறம் எப்படி ஹீரோன்னு நீங்க சொல்ல முடியும்? இப்போ இன்னொன்று, தமிழ்நாட்டில் வந்தா பெரியாருங்கிறாங்க. விஜய் போய் பெரியாருக்கு மாலை போட்டேன்னு சொல்றாரு. எதுக்காக மாலை போட்டீங்க? அப்போ அந்த பெரியாருடைய கருத்துல 1% 100% தேவையே கிடையாது. 1% உங்களில் உள் சென்று நீங்க இன்டர்னலைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏன் உங்களுக்கு இன்ஸ்டன்டா அந்த கேள்வி வரல? அப்போ பெரியாரை கொண்டாடுகிறீர்கள், மாலை போடுறீங்க, அதை ஒட்டி அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கேள்வியை உங்களால் இயல்பாக ஏன் எழுப்ப முடியவில்லை? பவன் கல்யாணை பார்த்து, ஆமா, சனாதன தர்மத்திற்கு நீங்கள் யார்? அதை கடைபிடிக்கும் ஒருவர், மதிக்கிறேன். நான் யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? சனாதன தர்மம்னா என்ன? நீ சொல்றதை நான் கேட்கணுன்றதா? அதுக்கு ஏன் திருப்பதியில லட்டு கொடுக்குறீங்க, மற்ற ஊர்ல லட்டு கொடுக்கல? இது என்ன சனாதன தர்மம்? இது எழுதி வச்சது யாரு? எந்த சட்டத்துக்கும் கீழே வராம கோவில் இருக்கணும்னு சொல்வது யார்? என்றையிலிருந்து இவர் திருப்பதிக்கு போறார்? இவர் சொந்த வாழ்க்கையில் சனாதன தர்மப்படி இருக்கிறாரா? இந்த மாதிரி எந்த கேள்வியையும் கேட்கக்கூடிய தைரியம் ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு நான் கேட்கிறேன். இல்லை, நடிகர்கள் மட்டுமல்ல, இப்போ யூடியூபர்ஸ் இந்த பரிதாபங்கள் ஆகட்டும், அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, இரவா நீக்கிறாங்க, ட்ரெண்ட் ஆகுது. ஆந்திரா போலீஸால மிரட்டப்படுறாங்க, கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு மிரட்டல்கள் வந்ததாக சொல்லப்படுது. நான் என்ன சொல்றேங்க, இப்போ நான் உங்களிடம் ஒரு கருத்து சொல்றேன். இது என்னுடைய ஆத்மார்த்தமான கருத்து. இப்போ இதற்காக எனது சுதந்திரம் தடைப்பட்டாலோ எனக்கு உயிர் போனாலும் போகட்டும். எனக்கென ஒரு கருத்தை சொல்ல முடியாமல்
வாழ்வது ஒரு வாழ்க்கையா என்பதுதான் சுதந்திரம். சிம்பிள். இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் இருக்கக்கூடிய நாட்டுல நாம இல்ல. அதை எதிர்த்து வாழ்ந்த நாடு தான் நம்ம இருக்கிறோம். அப்போ அது வெள்ளைக்காரனுக்கு மட்டும் நீங்க வச்சுக்கிறீங்களா? இம்மென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம் என்பது ஏன் சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது? ஏன் கூடாது? அது சொல்லுங்க. ஒவ்வொரு மதத்தையும் விமர்சித்ததுதான் மனித வரலாறு. கிறித்தவத்தில் எவ்வளவு விமர்சனம் எடுத்து சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனை ஆயிரம் திரைப்படங்கள், எழுதுகள், நாவல்கள் இவங்கெல்லாம் படிக்காமல் அல்லது மற்றவரை படிக்க விடாமல் சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? விமர்சிக்க கூடாது, விமர்சிக்க கூடாது. மதங்கள் விமர்சிக்கப்படும். இன்னும் கேட்டா மதம் என்பதே விமர்சனம் தான். மதம் என்பதே விமர்சனம் தான். சமயங்கள் உருவானதே விமர்சனத்தால தான். இந்த பகுத்தறிவை முதல்ல வளர்த்துக்கணுங்கிற நீங்க நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. இப்ப பெரியார் மாதிரி நம்புறவன் முட்டாள், மடையன்லாம் நான் சொல்ல வர இல்லை. நம்பிக்கை தேவையா இல்லையா என்பதை நீ அப்படி வச்சிருக்கன்னா தேவையில்லை என்பதை நான் வச்சுக்கிற சுதந்திரம் எனக்கு இருக்குன்னு சொல்றவன் நான். நான் போய் நம்பிக்கையாளர்களை சுட்டு கொன்னுடுங்கன்னு சொல்ல வரல. அப்படி அல்ல. என்னுடைய விஷயம் என்னன்னா, நீங்கள் யார்? அடுத்தவரை அடக்கி ஆள். உங்களுக்கு அந்த லைசன்ஸ் யார் கொடுத்தது? திருப்பதி லட்டுல கொழுப்பு இருந்தது. அப்ப என்னடா பண்ணிட்டு இருந்த? கொழுப்பு ஏறி போய் தூங்கிக்கிட்டு இருந்தியா? நான் கேட்க மாட்டேன். திருப்பதி லட்டுல 5 வருஷமா கலந்தான கொழுப்புன்னு சொல்லி நீ நம்புறியே, என்ன செஞ்சிட்டு இருந்த? உன் பக்தி என்ன பண்ணிட்டு இருந்தது? உன் சனாதனம் என்ன பண்ணிட்டு இருந்தது? யார ஏமாத்துறீங்க? எதற்காக இந்த அரசியல் செய்கிறீர்கள்? இந்த உணவு அரசியல் நல்லா பார்த்துக்கோங்க. இது மாட்டுக்கறியோடு மட்டுமல்ல, மாமிசம் சாப்பிடுவது மட்டுமல்ல. இது ஒரு அரசியல் அராஜக பாசிச போக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாசிச போக்கிற்கு மண்டியிடுபவர்களை கண்டிக்க வேண்டும். என்னங்க, இப்ப நான் ஒரு 5 பேருக்கு தெரிஞ்சவனா இருப்பேனா, 10 பேருக்கு தெரிஞ்சவனா இருப்பனும் சமுதாயத்துல. ஆனா நடிகர் கார்த்தி என்பவர் தமிழ் பேசக்கூடிய அனைவருக்கும் தெரிந்தவர். அப்ப அவருடைய சொல்லும் செயலும் இன்றைக்கு தமிழன் மண்டியிட்டான் என்கிற அளவில் போகுது. அல்லது சனாதன தர்மத்தை பற்றி தெரியாதவர்கள் தமிழர்கள் என்ற அளவில் தானே போகுது. தெரிந்து அதை விமர்சிக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் என்கிற அடையாளம் எங்க போச்சு? அப்போ நடிகர்கள் போன்றோ அரசியலுக்கு என்று வர்றீங்கன்னா கருத்து ரீதியா வரணும். இப்ப விஜய் இதை வாய்மூடி இருப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து. இப்போ நீங்க ஒரு கட்சி வரீங்க, தமிழ்நாட்டை வெற்றி பெற வைக்கிறீங்கன்னா இப்போ சண்டை வந்துடுச்சு இல்லை, இப்படி எடுத்துக்கோங்க. லோக்கலா கலோக்கியலா பேசுவோம். பெருசு இது தியரட்டிக்கலா சரியில்லை, பட் புரிதலுக்காக சொல்றேன். இப்போ தெலுங்கனுக்கும் தமிழனுக்கும் சண்டை வந்துடுச்சு இல்ல, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கருத்து என்ன? சாதாரணமான ஒரு கேள்வி, நடிகர் என்பதால கேட்கிறேன். இப்போ பல கட்சிகள் இருக்கு, கேட்கலாம். ஆனா விஜய்க்கு இந்த கேள்வி ஏன் வைக்கிறோம்னா, உங்க சங்கத்துல இருந்து ஒருத்தர் தெலுங்கர் காலில் விழறார சாஷ்டாங்கமா, ஐயோ சாமி என்னை விட்டுருங்க, நான் ஓடிடுறேன், இல்லைன்னா எனக்கு பயமா இருக்கு, நீங்க அடிச்சு கொன்றுவீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப தமிழக வெற்றி எங்க நடந்தது? நடக்கலையே. இதுதான் சினிமா நடிகர்களுடைய அரசியல் என்பது இந்த அளவில் தான் இருக்கும்னு நான் சொல்ல வரேன். இது வியாபார அரசியல், வணிக அரசியல், லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட அரசியல். இது தமிழ்நாட்டுக்கு சரி வராதுன்றது தான் என்னுடைய கருத்து. அதனுடைய உதாரணமாக தான் கார்த்தியோட காலில் விழுந்த சரணம் படலம். இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்ல வரேன் நான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து தொடர்ச்சியாக திமுகவை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உதயநிதி குறித்தான விமர்சனங்கள் வைக்கிறாரு. 4 வருஷத்தில் சினிமாலேருந்து வந்துட்டு துணை முதல்வர் ஆகலாமா, எங்கள் தலைவருக்கு அந்த தகுதி இல்லையான்னு கேட்குறாரு. பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வச்சிங்கன்னா உங்கள் வளர்ச்சிக்காக வைக்கிறீங்க, அதே போல் நாங்களும் எங்கள் வளர்ச்சிக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறாரு. விசிக இல்லைன்னா திமுக ஜெயிச்சிருக்கவே முடியாது அப்படின்னு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாரு. திருமாவளவன் சொல்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகிறாரு. ஆனால் என்னுடைய முடிவே இறுதியானது அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகிறதை நம்ம பார்க்குறோம். இந்த விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியல் என்பது ஆள்வதற்கானது. எந்த ஒரு சக்தி ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்துல வர்றது. அப்படி இல்லாத ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் போன்றது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, யார் ஆள்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல, எந்த கருத்து ஆள்கிறது என்பது முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் அரசியல் இல்லாதவங்க. ஆனா தேர்தல் அரசியலுக்குன்னு வர்றவங்க என்னன்னா, தாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய சக்தி ஆளுமை செலுத்த வேண்டும் என்பது. கம்யூனிஸ்ட் கட்சினா என்ன?
தொழிலாளர்கள் ஆளப் பிறந்தவர்கள், அவர்கள்தான் ஆளும் வர்க்கம் என்பதை தொழிலாளர்களுக்கு உணர்த்தி, தொழிலாளர்கள் புரட்சி மூலமாக ஒரு சோசலிச ஆட்சியை நிறுவுவதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. இப்ப திராவிட இயக்கம் என்ன சொல்லுது? திராவிட இயக்கம் தான் ஆளப் பிறந்தவர்கள், அவர்கள் ஆரியர்களால் அடக்கி ஆளப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தியரில் இருக்கு. இப்ப விடுதலை சிறுத்தைகள் தங்களுக்கென்ற ஒரு அரசியலை வைத்திருக்கிறார்கள். இப்ப அவர்கள் தங்கள் அரசியலும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திராவிட முன்னேற்ற கழக அரசியலும் பல விஷயங்களில் இன்றைய அரசியலில் ஒரு நேர்கோட்டில் இருப்பதால் ஒரு கூட்டணியில் இருக்கிறார்கள். இப்ப அடுத்து என்ன கேட்கிறாங்க? நீங்கள் கூட்டணி என்கிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் தொகுதி உடன்பாடு என்று சொல்லவில்லை. தொகுதி உடன்பாடு என்பது தேர்தலில் வாக்குகள் வீணாவதை தவிர்ப்பது. இப்ப விசிகாவுக்கும் திமுகவுக்கும் எலக்டோரல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? கொள்கை ரீதியான கூட்டணி இருக்கா? கொள்கை ரீதியான கூட்டணி இருக்கிறது என்றால் ஏன் ஆட்சியில் பங்கு தரக்கூடாது? இதுதான் அவங்க கேட்கிற கேள்வி. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க? நீங்க தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எங்களோட வர்றீங்களா? கொள்கை கூட்டணிக்கு வர்றீங்களா? தேர்தல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்லலையே நீங்க. அடுத்த தேர்தலுக்கு பார்த்துக்கலாம். இந்த தேர்தலோட கை குலுக்கிட்டு போய் உங்க அரசியல பண்ணுங்க நீங்க சொல்லலையே. அப்போ அவங்க கேட்பதில் தவறு என்ன? நீங்க கொடுக்காம போங்க, கொடுங்க. அது வேறு விஷயம். கேட்கவே கூடாது என்பது பவன் கல்யாண் லட்ட பத்தி பேசாதன்னு சொல்ற மாதிரி இல்ல இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு இருக்க வேண்டும் என்று கேட்பதில் உங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம். உங்களால் தர இயலாமல் போகலாம். அது வேறு. அது அங்க நான் வரல. ஆனா நீ கேட்கவே கேட்காத அப்படின்னா நீ எப்படி கூட்டணி கட்சின்னு சொன்னா அது சரியில்லைன்றது என்னுடைய கருத்து. அது ஜனநாயகம் அல்ல. நீங்க விடுதலை சிறுத்தைகளை மறந்துருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆராசா அவ்வளவு பெரியார் ஏன் பேசுறார், அண்ணா ஏன் பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நியாயம் பேசுறார். மத்திய மந்திரியாகவும் இருந்தார். 33 வயசுல எனக்கு எல்லா தகுதியும் வந்துடுச்சு, அனுபவம் வந்துடுச்சு, எனக்கு திராவிட இயக்கம் கொடுத்தது. ஆனால் அவருக்கு கட்சியில் கூட ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக ஒரு அடையாளம் தரப்படவில்லை என்பதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவற்றை விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்குள்ள பேசி இருக்கலாம் தானே. அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? இந்த பார்வையை நீங்கள் இல்லாமல் எப்படி செய்ய முடியும்? திருமாவளவனுக்கு துணை முதல்வர் வருதோ இல்லையோ, ஏன் ஆராசாவுக்கு இல்லை என்கிற கேள்விதான் இதுவான்னு நான் பார்க்கிறேன். இப்போ வெளியே அப்போ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ ஆராசாவுக்கு மத்திய அமைச்சர் பதவி ஆகட்டும், துணை பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு முதலமைச்சர் என்பவரே ஒரு பெரும்பான்மையான எம்எல்ஏக்களை தேர்ந்தெடுத்து தான் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ துணை முதல்வர் அமைச்சருங்கும் போது ஒரு பெருவாரியான ஆதரவு எம்எல்ஏக்கள் வேணும். அந்த நிலையில இப்போ விசிகா இல்ல, பல்வேறு கட்சிகள் இல்ல இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. வேணுங்க. நான் வேறு மாதிரி பாக்குறேன். விசிகா ஒரு தத்துவார்த்த ரீதியான அரசியல் கருத்தியல் மோதலை இங்க இவங்க சீட்டுக்காக உருவாக்கலன்னு நான் சொல்ல வர்றேன். அந்த இடத்துல திருமாவளவனை உட்கார வைக்கிறதுக்கோ, ரவிக்குமார் உட்கார வைக்கிறதுக்கோவெல்லாம் அவங்க திங்க் பண்ணல. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க என்று ஒரு டீகோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆராசா போன்ற அனுபவம் மிக்க, கொள்கை பிடிப்புள்ள மத்திய மந்திரியாக இருந்த அனுபவம் மிக்க ஒருவர் ஏன் துணை முதல்வராக இருக்கக்கூடாது? திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏன் அமைச்சர்களாக இருக்கிறாங்கல்ல, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டவர் பல்வேறு திமுகவில் அமைச்சர்களாக இருக்கிறாங்கல்ல. அதுதாங்க. ஏன் அதுல ஒருத்தர் துணை முதல்வர் ஆகக்கூடாது? இப்ப ஏன் நான் கேட்கறது ஆராசா ஸ்ட்ரெயிட்டா கேட்கிற அனுபவசாலி. ஆராசாவையும் தாண்டி பல்வேறு ஆராசாவை தாண்டி ஆட்களை விடுங்க. ஆராசா வெளிப்படையா தெரிஞ்சவர். கொள்கை ரீதியா திராவிட கொள்கைக்கு அவரை தான் நீங்க நிறுத்துறீங்க சண்டை போடணும்னா. இப்போ அதை விட ஏன் ஆராசா பேரை நான் கொண்டு வர்றேன் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவை கண்டிக்க சொல்லி உத்தரவு போடுறாரு விசிகாவுக்கு ஆராசா. அங்கும் ஒரு விதமா அவருடைய ஐடென்டிட்டி நீ இந்த ஆள் தானே நிறுத்துறாங்க. அவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவரா பார்க்கலையே. அவரை ஒரு குறிப்பிட்ட இன அடையாள நபரா தானே பாக்குறாங்க. இல்ல, தமிழகத்தினுடைய களம் அப்படித்தானே இருக்கு. இப்ப ஆராசாவை தமிழகம் என்ன இந்தியாவே அப்படிதான் இருக்கு. சாதி ரீதியா தான் இருக்கு. ஆனால் அதை மாற்றுவதற்கு தானே பெரியார் முன்னெடுப்பு எடுத்தாரு. ஒன்றும் இல்லைங்க. எத்தனை தவறுகள் நடந்து கொண்டு இப்போ என்னன்னா, விசிகா செய்யற தவறு, கம்யூனிஸ்டுகள் செய்யற தவறு என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சறுக்கல்களை தடுத்து நிறுத்த தவறுகிறார்கள்.
தொடர்ந்து ரெட்டியார் இன மாநாடுன்னு சொல்லி KN நேரு போறது, முதலியார் இன மாநாடுன்னா வேற ஒருத்தர் போறது, நாயுடு இன மாநாடுன்னா வேற ஒரு திமுக போறது. ஆனால் வீதிகளில் சாதி பெயர்களை நீக்கிவிட்டோம். கனிமொழி அறிக்கை விடுறாங்க, உங்க பேரு பின்னாடி சாதி வச்சுக்காதீங்கன்ட்டு. ஆனால் சாதி ரீதியாகத்தான் நீங்க நிக்கிறீங்க. ஸோ இந்த போலித்தனத்தை எதிர்த்த அடுத்த கட்டத்திற்கு சாதி எதிர்ப்பை கொண்டு செல்லக்கூடிய அரசியலை முன்னெடுக்க தமிழ்நாட்டில் கட்சிகள் தயாராக வேண்டும். உங்களுக்கு விசிக சமீபத்தில் செய்த மிகப்பெரிய சாதனைன்னு கேட்டீங்கன்னா, மனுநீதி சட்ட எதிர்ப்பு போராட்டம். அதை அனைவரும் முன்னெடுத்திருக்கணுமா இல்லையா? அது ஏன் தலித்துகளுக்கு மட்டும்தான் அந்த கடமை இருக்கா? மற்ற சாதிகளுக்கு 20%, 50% இடஒதுக்கீடு பெற்றால் போருமா? மனுநீதி எதிர்ப்பு அவசியம் இல்லையா? அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் ஒரு சுயமரியாதை இயக்க பகுத்தறிவு அடிப்படை என்பது காணாமல் போய்கொண்டிருக்கிறது. இதில் விடுதலை சிறுத்தைகள் எழுப்பக்கூடிய இந்த பிரச்சனையை ஒரு அதிகார போர்னா அதிகாரத்திற்கு வருவதற்கு தான் அரசியல் கட்சிகள். ஒரு பாஜக எதிர்ப்புக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து விடுவோம்னா சேர்ந்துட்டோம், வெல்லணும்னா வென்றுட்டோம். அடுத்ததாக 50 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேறு எந்த அரசியல் கட்சிக்கும் ஆட்சியில் பங்களிக்காமலே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அது ஏன்? ஆனா கூட்டணி இல்லாமல் நிக்கிறீங்களா? இல்ல. சோ ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிப்பதே சரி. அப்படி இல்லைன்னா பள்ளிக்கல்வித்துறையில் நடந்தது போல சங்கிகளின் ஆதிக்கம் தமிழ்நாடு நிர்வாகத்தில் இன்னமும் மேலோங்கும். அந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிப்பதே சரியானது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். இது தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியலுக்காக. அப்படி இல்லை என்றால் காலம்தான் தீர்மானிக்கும் யாருக்கு என்னன்னு, மக்கள் தான் சொல்லணும். ஸோ வெறும் பிஜேபி எதிர்ப்புக்காக மட்டுமே காலமாக எங்களை ஆதரித்து கொண்டிருங்கள், நாங்களே ஆட்சி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்க இயலாது, கூடாது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.